மழைக்காலங்களில் ஜோராக மழை பெஞ்சு நின்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மலைச்சாரல் விழும்போது வானத்தை பார்த்தா அங்கே அழகான ஒரு வானவில் தோன்றிருக்கும். அப்போ எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா எப்படி இந்த வானவில் தோன்றுதுன்னு? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி வானவில் பற்றிய தகவல்கள். நாம் எல்லாரும் பெரும்பாலும் வானவில்ல உயரமான நீர்வீழ்ச்சிகள் இல்லைன்னா மழைக்காலங்களில் தான் பார்த்துருப்போம். இதற்கு காரணம் மழை பெய்யும் போது தான் அதில் இருக்கிற நீர்த்துளிகள் மேலே சூரிய ஒளி பட்டு சூரிய ஒளிக்குள்ளே இருக்கிற அந்த 7 நிறங்கள் சிதறடிக்க வர்றதுனால தான் வானவில்லே தோன்றுது. விப்ஜிஆர், அதாவது வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 7 நிறங்களும் கலந்து ஒரு வெள்ளை நிற கதிராத்தான் சூரியன் கிட்ட இருந்து பூமியை வந்தடையுது. இப்படி அந்த கதிர்கள் பூமியை நோக்கி வரும்போது அப்போ மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மலையோட நீர்த்துளி மேலே சூரிய ஒளி பட்டு அதுக்கப்புறம் அது சிதறடிக்கப்பட்டு வண்ணப்பிரிகை அப்படின்னு சொல்லப்படுற நிகழ்வு மூலமாக அந்த வெள்ளை நிற ஒளி 7 நிறங்களாக பிரிஞ்சு வானவிலா தோன்றுது. இந்த வானவில்லுக்கு முடிவு அப்படிங்கிறதே கிடையாது. வானில் நம்ம பார்க்கும் இந்த வானவில் ஒளி மூலத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும்போது உங்களோட வானவில்லும் சேர்ந்து நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது. நம்ம எல்லாரும் வானவில்லோட வடிவம் அரைவட்டம் அப்படின்னு தானே நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் தரையில இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் வானவில் அரைவட்டமாக தெரியும். அதே நீங்கள் தரையில இருந்து மேலே, அதாவது விமானத்தில் இருந்து பார்த்தா அது ஒரு முழு வட்டமாக தான் தெரியும். நீங்கள் சில சமயங்களில் ஒரே இடத்துல 2 வானவிலை பார்த்துருப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மலை துளிகள் மேலே சூரிய ஒளி 2 வாட்டி படும்போது இந்த 2 வானவில் தோன்றுது. ஆனால் இந்த 2 வானவிலும் பார்க்க பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் அதனோட கோணம் வெவ்வேறாக அமைஞ்சிருக்கும். பண்டைய கால ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர்கள் இந்த வானவில்ல சொர்க்கத்திற்கான வழி அப்படின்னு நம்பினாங்க. கிரேக்க புராணத்தின்படி இந்த வானவிலானது கடவுள்களோட நகரமான ஒலிம்பஸ் நகரத்திற்கும் பூமிக்கும் இடையேயான பாலமாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினாங்க. அதாவது கடவுளையும் மனிதனையும் இணைக்கிற பாலமாக வானவில் இருந்துச்சு அப்படின்னு நம்பினாங்க. ஒரு வானவில் அப்படின்னா சராசரியாக 1 மணி நேரம் இல்லைன்னா அதற்கு குறைவான நேரமே தோன்றும். ஆனால் தைவானில் 2017ஆம் ஆண்டு தோன்றிய வானவில் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் இருந்துச்சு. இதுதான் இன்று வரை உலகில் தோன்றிய நீண்ட வானவில்லா இருக்கு. நம்மளோட சூரிய குடும்பத்திலேயே வானவில் தோன்ற ஒரே கிரகம் நம்மளோட பூமி மட்டும்தான். ஏன்னா பூமியில மட்டும்தான் மழை அப்படிங்கிறது திரவ நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரிய ஒளி செல்லக்கூடிய கிரகமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அதனால இங்க மட்டும்தான் வானவில் தோன்றுது. நாம எவ்வளோ லக்கின்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.